ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். விநாயகருக்கு பிடிச்ச பூரண கொழுக்கட்டை சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நாம் பார்க்கலாம். பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். மேல் மாவு செய்ய 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 10லேருந்து 15 கொழுக்கட்டை வரும். உங்களுக்கு எவ்வளோ கொழுக்கட்டை தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். அரிசியை கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா ஒயிட் கலரில் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ அரிசியை கழுவிக்கலாம். அரிசியை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஊறுற டைமில் கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பூரணம் செய்ய பேன் சூடானதுக்கப்புறம் 1 கப் வேர்க்கடலையை சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. பாதி அளவுக்கு வேர்க்கடலை வறுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். எள் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கருப்பு எள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை எள் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எந்த எள் சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த எள் தேவைப்படுதோ நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க. எள் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா வறுத்துட்டே இருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம வறுத்துட்டே இருக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. வேர்க்கடலையும் எள்ளும் நல்லா வறுத்தாச்சு. இது கூட நம்ம 1 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்துக்கிட்டா போதும். தேங்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. வேர்க்கடலை எள்ளு தேங்காய் 3 சேர்த்து நல்லா வறுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் நம்ம இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் வெல்லம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது இப்படி நல்லா பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மேல் மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கடாயில் போட்டு வதக்க போகிறோம். தண்ணியாக இருந்தால் தான் வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. இதை எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் சூடாயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருக்கணும் அடுப்பு. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. கை விடாமல் வதக்கிட்டே இருங்க. மாவு டக்குன்னு கட்டிப்பட்டுடும். கை விடாமல் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்படி மாவு நல்லா கட்டி ஆகிடும். நல்லா உடச்சி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் மாவு நல்லா வேகும்.
மாவு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். மாவு எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கட்டியெல்லாம் இப்படி நல்லா உடச்சி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் மாவு நல்லா வேகும். இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப சேர்த்துடாதீங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நம்ம இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டே இருந்தால் தான் மாவு நல்லா வேகும். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி இதை நல்லா பிசைங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வரணும். நீங்கள் எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு கொழுக்கட்டை. இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகணும். ரொம்ப நேரம் நல்லா பிசைங்க. ஒரு 3 நிமிஷத்துக்காவது நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. மாவு கையில் ஒட்டல. இந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா விரிசல் வராமல் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இப்போ இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு எடுத்துக்கிட்டு பெருவிரல் வச்சு இப்படி பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் நல்லா கனமாக எடுத்துக்கோங்க. மாவு சாஃப்டாக இருக்கிறதால நம்ம உள்ளே வைக்கிற பூர்ணம் வெளியில் வந்துடும். மாவு நல்லா கனமாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அச்சு இருந்தால் நீங்கள் அச்சுலேயும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி கையிலேயே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்படி நல்லா ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நாம் இப்போது பூர்ணம் வச்சுக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு பூர்ணம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூர்ணம் வெளியில் வராமல் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. வேகும் போது வெல்லம் வெளியே வந்துடும். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்படி பொறுமையாக நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த பக்கமும் விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் அதே மாதிரி நான் கொழுக்கட்டை பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே வேக விடாதீங்க. 10 நிமிஷம் வந்தால் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம மூடி போட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம். கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால எடுக்கும்போது உடஞ்சிரும். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உடையாமல் அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலர் இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். நான் இப்போ ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும் கொழுக்கட்டை. பூர்ணம் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.